வாடா போடா என்று வாசனையாய் அழைப்பவன் வீணாய் போய் நின்றாலும் தானாய் தேடி அணைப்பான். அவன்தான் அந்த காலத்து நண்பன். அதன் நீட்சிதான் இன்று பல ஊர்களில் பழைய நண்பர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து முன்னாள் மாணவர்கள் என்ற பெயரில் பல அரசு பள்ளிகளை தத்தெடுத்து வளப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இது நட்புக்கு அவர்கள் வைக்கும் கிரீடம் இல்லையா? வாருங்கள் எல்லோரும் காலச்சக்கரத்தில் ஏறி இன்றிலிருந்து சுமார் 20 ஆண்டுகள் பின்னோக்கி செல்வோம். 2004ஆம் ஆண்டு புதுக்கோட்டை நிலையத்தில் எனது அப்பாவும் அவரது நண்பர்களும் ஆசிரியர் பயிற்சி படித்துக் கொண்டிருந்தனர். தன் சிறு வயதிலேயே தந்தையை இழந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட தாய், திருமண வயதில் சகோதரிகள் என்று வறுமையை மட்டுமே முகவரியாக கொண்ட சாத்தான் குளத்து முத்துகிருஷ்ணன் மாமாவும் அவர்களில் ஒருவர். பொதுவாக விடுமுறை நாட்கள் வந்தாலே முத்து மாமாவுக்கு மனதிற்குள் திக்கு திக்கு என்றுதான் இருக்கும். ஆமாங்க, விடுமுறை நாட்களில் எல்லோரும்